சிவாய நமக. கடப்பாறை பாதை அடுத்த லைவ் இது. கடப்பாறை பாதையில் நம்ம பாதி கடப்பாறை பாதையில் ஏறிட்ட ஐயா. நீங்கள் பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஏரி கோலம் இது ஃபுல்லாகவே நிரம்பி இருக்குதுக்கு. கடல் போல் காட்சி கொடுக்குது. இந்த இயற்கை பாருங்கள். நாங்கள் வந்து அந்த அந்த அதை தெரிஞ்சு பாருங்கள், கீழே தர அந்த வழிப்பாதை அதை வருது பாருங்கள். அந்த பாதை தான் நீங்கள் பாருங்கள், லைவாக பாருங்கள். இவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் காண முடியும் அவரை. சரிங்களா? சிவாய நமக. பாருங்கள், அதான் அந்த கடப்பாறை பாதையில் போய்கிட்டுருக்கோம் நாங்கள். மேலே சுவாமி இருக்கார், இந்த இருக்கார் பாரு பாருங்கள். அதான் சொல்கிறேன், இன்னும் ஒரு பல்லாக்கு இருக்கும். சரிங்களா ஐயா? இந்த ஐயனுடைய அருள் என்னென்னா, இதை வந்து எல்லாருமே லைவாக பார்க்கணுன்றது அவருடைய ஆசை. அதனால தான் அவர் யூடியூப் சேனல் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டுருக்காரு. நமது அப்பாவுடைய சில பேர் சொல்லுவாங்க இதுதான் போடணும் அதுதான் போடணும், அவர் அதை போட மாட்டார். லைவாக எது கிடைக்கிதோ, நமது சுவாமி திருவருளோ இல்லை கிராமத்தில் நடக்கிற சில கோவில் திருப்பணிகள், சில நாடகங்கள், இது மாதிரி இயற்கை சார்ந்தது, இந்த இப்போ வளங்கள் அந்த பயிர் வளங்கள், விவசாயத்தை வந்து டேரெக்டாக எடுத்து போடுவார். இதெல்லாம் சில பேர் பார்த்தாருன்னா இதெல்லாம் ஒரு வேலை அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதுக்கு இருக்க விவசாயம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. அதெல்லாம் எடுத்து லைவாக எடுத்து உடனே போட்டுருவார் அவர். ஏன்னா அவருக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் பண்ண தெரியாது. அதேமாதிரி வந்து அதை வந்து என்னன்னாக்கா சில விஷயங்களை எடிட் பண்ண தெரியாது அவருக்கு. அப்படியே எடுப்பார், டேரெக்டாக போட்டுருவார். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஐயனுக்கு வந்து ஆறுதல் கொடுங்க. அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்து அவருக்கு போடுங்க. அந்த கடப்பாறை பாதை இதை போயிட்டுருப்பாருங்க, அது மேலே நிற்கிறார் பாருங்கள். இதை அடுத்து பாதியில் வந்துட்டு இதில் போய்கிட்டுருக்கு ஐயா. சிவாய நமக. பாருங்க, ஓ ஈஸ்வரா, சிவாய நமக. போயிட்டுருக்கேன், இந்த கடப்பாறை பாதையில் தான் போயிட்டுருக்கேன். மேலே வந்துட்டு முக்கால் பாக்கம் வந்துட்டு பாருங்கள். பா ஈஸ்வரா போகிற மாதிரி இதுதான் அந்த பாதை, கடப்பாறை பாதை போயிட்டுருக்காரு. சிவாய நமக. அது உள்ளே தான் போகணும் ஐயா. சுவாமியுடைய திருவருள் தான். ஆமாம் பாருங்கள், ஆனந்தமாக எப்படி. ஏன்னா இதெல்லாம் அவர் பார்க்கல, அவருக்கு முன்னோர்கள்லாம் அவருக்கு வழி காட்டலை. இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்டெப்பு போகும்போது இது உள்ளே இருக்கிற அந்த கல்வெட்டுகளில் பாருங்கள் சுவாமிலாம் எப்படி இருக்கிறாருன்னு. என்னென்னா குழந்தைகள் இதெல்லாம் வந்துட்டு அசுத்தப்படுத்தி இவர் விநாயகமூர்த்தி இருக்கார், அதெல்லாம் லைவாக இருக்கார் பாருங்கள். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு தெரியல, நம்ம முன்னோர்கள் விட்டு கொடுத்ததை எல்லாமே நம்ம இப்போ அதை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வரணும். அது சுவாமி திருவருள் தான். இது வந்து இந்த கடப்பாறை வழியை போகும்பொழுது இந்த வியூ இது இந்த கடப்பாறை பாதையில் போய்கிட்டு ஐயா. பாருங்கள் ஐயா, மேலெல்லாம் அது உள்ளேருந்து அந்த குகைக்குள்ளேருந்து மேலே வந்தாக்கா லைவாக எவ்வளோ பாரு, மலர்கள் எப்படி பூத்து குலுங்குது பாருங்கள், சிரிக்குது அவர் அருளால். நான் நிறைய வாட்டி பயணம் செஞ்சுருக்கேன் பருவதமலைக்கு. ஆனால் இப்போ வந்து என்னென்னா இந்த வெயிலில் ஃபுல்லாக வாடி போயிருக்கோம். இன்னும் இனிய காலகட்டத்துக்கு பூவு இல்லை. இது வந்து இந்த படி வழி வர்றது, இந்த படி வழியில் எப்படி பாரு சிரிக்குது பாரு மலர்கள்லாம். அதோடைய அப்பாவுடைய அருள் மட்டும்தான். சிவாய நமக. நினைக்கலாம் என்ன ஐயா வந்துட்டு அவர் வந்து சேனல் வச்சுங்கிற ஒரு வேஷ்டி சட்டையோட இருக்கிறார் அப்படின்றது. அவர் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த வாழ்க்கை அது அப்படியே இருக்கிறாரு. இனி காலகட்டத்துக்கு நம்ம எல்லா ஆடைகளும் மாற்றி கொடுத்துரும். சிவாய நமக. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது இது பருவதமலை. ஐயா இந்த வர இல்லை வர இல்லை ஐயா, அவர் கையில் வச்சிட்ருக்காரு எல்லாமே. இந்த வர ஐயா, இது பாருங்க செட் போட்டிருக்காங்க. சரிங்க ஐயா.